வியூவர்ஸ், வெல்கம் டு மேடம் குக்ஸ் a lot. இன்றைக்கி நம்ம கொரியன் ஸ்டைலில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. ரைஸ் மிச்சமான போதுங்க. இந்த ரைஸை நம்ம ஈஸியாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் லோட் பண்ணி குவிக்காக பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு ஸ்கில்லெட் இல்லைன்னா கடாயில் நல்லெண்ணெய் சூட் பண்ணிக்கோங்க. அதில் பொடியாக நறுக்கிய பூண்டு, பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்து அரை கப் கேரட், அரை கப் பச்சை குடைமிளகாய், நீங்கள் வேணும்னா சிகப்பு அப்புறம் மஞ்சள் குடைமிளகாய் கூட சேர்த்துக்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். 1/4 கப் பீன்ஸ், அரை கப் காளான், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் 3-4 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எப்போவுமே கொரியன் ஃப்ரைட் ரைஸில் வெஜிடபிள்ஸ் ரொம்ப இருக்குங்க ரைஸை விட. அதனால உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக் பண்ணி எடுத்துக்கிட்ட ரைஸ் 2 கப் சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் நேற்று நைட்டு குக் பண்ண ரைஸ் இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொரியன் ஃப்ரைட் ரைஸ் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ், தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு நீங்கள் பெப்பர் பவுடர் வேணும்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரைஸை வெஜ்ஜீஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நைட்டு ரைஸ் மிச்சம் ஆகும்போது இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் லோட் பண்ணி ஒரு எம்மியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரைஸியாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்ட வெங்காயத்தாள் அப்புறம் வெள்ளை எள்ளு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அருமையான கொரியன் ஸ்டைல் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த கொரியன் வெஜ் ஃப்ரைட் ரைஸை பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் துருவிய சீஸில் நீங்கள் கார்னிஷ் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக சர்வ் பண்ணுங்கள். சைனீஸ் ஃப்ரைட் ரைஸை விட இந்த கொரியன் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.